கர்மத்தின் பலன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தர்மத்தின் வழியில செல்ல செல்ல தான் இந்த கர்மத்தினுடைய வலி நமக்கு குறையும். அப்ப தர்மத்தில் நம்ம எப்படி செல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப அன்னதானம் உங்களால செய்ய முடியலன்னா, அன்னதானம் செய்றவங்களுக்கு நம்ம பொருள் உதவி குடுக்கலாம். பொருள் உதவி குடுக்கலாம், பண உதவி செய்யலாம். அப்படி செஞ்சாலும் அந்த கர்மத்தினுடைய பலன் உங்களுக்கு குறையும். ஏன்னா, உங்களால செய்ய முடியாத காரியத்த தெய்வம் இன்னொருத்தர் மூலியமா செய்ய வைக்குது. இதுதான் தெய்வத்தினுடைய ஆற்றல். இப்ப யாராவது ஒரு வகையில தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள். அப்ப ஈடுபடுபவர்கள் உங்களிடையே உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால என்ன முடியுதோ அது செய்யுங்க. நீங்க என்ன செய்றீங்களோ, அதனுடைய பலனானது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய குடும்பத்துக்கோ இந்த தோஷமானது படிப்படியா குறைஞ்சு, அவர்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடையும். அப்ப நீங்க செய்யக்கூடிய தர்மம் என்பது உங்களுடைய வம்சாவளிக்கு நல்லது. அப்ப ஏதாவது ஒரு வகையில் உங்களால இயன்ற உதவிகளை நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த பிறவி பலன உங்களால அடைய முடியும். ஒண்ணு அன்னதானம் பண்ணலாம். இல்ல ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆடை ஆடை உணவு ஆடை தானம் கொடுக்கலாம். இல்லது படிப்பு சார்ந்த உபகரண தானம் கொடுக்கலாம். இது போன்ற வகையில் தான தர்மத்தில் நீங்க எவ்வாறெல்லாம் புகுத்துகிறீர்களோ, அவ்வாறெல்லாம் உங்களுடைய தொழில் ஏற்றம் அடையும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். கடன் சுமையானது குறையும். அதேபோல சந்தோஷம் பெருகும். நிம்மதி கிடைக்கும். தெய்வத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். முன்னோருடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தான தர்மம் செய்வதனால எண்ணற்ற பலனை உங்களால் அடைய முடியும் என்பது மாற்றமில்லை. அதனால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வதோ, இல்லை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஊக்குவிக்கிற மாதிரியான படிப்பு உபகரண தானம் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய படிப்பு மேலோங்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில மாற்றம் அடைந்து உங்கள் குடும்பத்தில் வியாபார அபிவிருத்தியோ, தொழில் அபிவிருத்தியோ சிறப்பான அமைப்பில் இருக்கும் என்பது மாற்றமில்லை. நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது. நன்றி.